3D பிரிண்டிங்ல இந்த ஒரு விஷயத்த நான் நோட் பண்ணாதனால என்னோட 12 ஹவர்ஸ் ஆஃப் டைம் அண்ட் 2000 எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ற மாரி ஆயிடுச்சு. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. டோன்ட் டூ த சேம் மிஸ்டேக் ஐ டிட். எப்பவும் போல பிரிண்டிங் ஜாப் போயிட்டு இருந்துச்சு. பட் ஆல் ஆஃப் த சடன் என்ன ஆச்சுன்னே தெரியல. பாதி பிரிண்ட் நல்லா வந்திருக்கு. பாதி பிரிண்ட்க்கு மேல நல்லா வரல. ஐ டோன்ட் நோ வை. எனக்கு ரொம்ப கன்ஃப்யூஷனா இருந்துச்சு ஸ்டார்ட்டிங்ல. அதுக்கப்புறம் நான் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ஸ்லயும் கேட்டேன். ஆன்லைன்லயும் ஒரு சில சொல்யூஷன்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். சரி ஓகே எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா ட்ரை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பெட் லெவலிங்க சரி பண்ணிட்டு பிரிண்ட் போட்டு பார்த்தேன். பட் ஸ்டில் சேம் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் நாசில கழட்டி ஃபுல்லாவே கிளீன் பண்ணி எல்லா ஸ்க்ரூஸும் டைட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அகைன் ஒரு பிரிண்ட் போட்டா சேம் ரிசல்ட். எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே டூல் ஹெட் வந்து ஸ்னாப் ஆயிட்டே இருந்துச்சு. கியர் தான் ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்லிட்டு மொத்த டூல் ஹெட்டையுமே ரிமூவ் பண்ணி கியர் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா எடுத்துட்டு கிளீன் பண்ணிட்டு அகைன் அசம்பிள் பண்ணி பிரிண்ட் போட்டாலும் ஃபார் காட் சேக் எனக்கு எதுவுமே சரியா வரல. இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி எனக்கு மார்னிங்ல இருந்து நைட் ஆயிடுச்சு. 12 ஹவர்ஸ் ஆஃப் டைம் வேஸ்டா போச்சு. சரி ஓகே இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் பிரிண்டர் பர்ச்சேஸ் பண்ண இடத்துக்கே கால் பண்ணி இந்த மாதிரி இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டதுக்கு அவங்க சொன்ன சஜஷன் என்னன்னா பிரிண்டிங் டைம் ரொம்ப ஓவரா இருக்கு. ஸோ மேபி நீங்க நாசில சேஞ்ச் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. ஒய் நாட்னு சொல்லிட்டு செகண்ட் பிரிண்டர்ல இருந்து நாசில் எடுத்து ஃபர்ஸ்ட் பிரிண்டர்ல போட்டு பிரிண்ட் போட்டதுல நல்லாவே வந்திருக்கு. ஓகே எதனால இந்த சேஞ்சஸ்னு சொல்லிட்டு நான் ரெடிட்ல செக் பண்ணதுல 500 to 1500 வரைக்கும் பிரிண்டிங்கோட ரன் டைம் இருந்துச்சுன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி நாசில சேஞ்ச் பண்றது இட்ஸ் பெஸ்ட் சொல்யூஷன் சொல்லிட்டு போட்டுருந்துச்சு. இவ்வளவு நேரமா நான் இது தெரியாம தான் 12 ஹவர்ஸ் ஆஃப் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு 2000 எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ற சுச்சுவேஷனுக்கு வந்துட்டேன். இஃப் யூ ஓன் அ பிரிண்டர் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுதோ ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.